பாமக தலைவர் பதவியிலிருந்து அன்புமணி நீக்கம். பாமக நிறுவனர் ராமதாஸ் அறிவிப்பு. அன்புமணி ராமதாஸ் பாமகவின் செயல் தலைவராக செயல்படுவார் எனவும், பாமக நிறுவனரான நான் தலைவர் பதவியையும் ஏற்கிறேன் என அறிவித்தார் நிறுவனர் ராமதாஸ். மும்பை குண்டு வெடிப்பில் மூளையாக செயல்பட்ட தகாவூர் ராணா அமெரிக்காவிலிருந்து 17 ஆண்டுகளுக்கு பிறகு இன்று இந்தியாவுக்கு நாடு கடத்தப்படுகிறார். என்ஐஏ தலைமையகத்தில் வைத்து விசாரணை நடத்தவும், விசாரணைக்கு பிறகு திகார் சிறையில் வைத்து காணொலி மூலம் என்ஐஏ சிறப்பு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தவும் திட்டம். ஆந்திர முன்னாள் முதல்வர் ஜெகன்மோகன் ரெட்டிக்கு அம்மாநில காவல்துறை அதிகாரி எச்சரிக்கை. சில நாட்களுக்கு முன்பு தான் ஆட்சிக்கு வந்தால் காவல்துறை அதிகாரிகளின் சீருடையை கழற்றி அடிப்பேன் என பேசிய ஜெகன்மோகனுக்கு ஆந்திர காவல்துறை கண்டனம். சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கில் அமைச்சர் KN நேருவின் தம்பி KN ரவிச்சந்திரன் சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள அமலாக்கத்துறை அலுவலகத்தில் ஆஜர். 10 மணி நேரம் நடைபெற்ற விசாரணையில் கடந்த 13 ஆண்டுகால வங்கி பரிவர்த்தனை குறித்து எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு எழுத்துப்பூர்வமாகவும் வீடியோவாகவும் வாக்குமூலம் பதிவு. உதவி காவல் ஆய்வாளர் தேர்வு தொடர்பான வழக்கில் பதில் மனு தாக்கல் செய்ய அரசுக்கு உத்தரவு. தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வாணையம் தேர்வு அறிவிப்பு வெளியிட்டு அதை நிறுத்துவதால் பலரும் வாய்ப்பு இழப்பதாகவும் நீதிமன்றம் கருத்து. சீனாவை தவிர மற்ற நாடுகள் மீது விதிக்கப்பட்ட கூடுதல் வரியை 90 நாட்களுக்கு நிறுத்தி வைப்பதாக ட்ரம்ப் திடீர் உத்தரவு. சீனாவுக்கு மட்டும் விதிவிலக்கு கிடையாது எனவும் ட்ரம்ப் அறிவிப்பு. வங்கிகளில் கிட்டத்தட்ட ரூபாய் 9,000 கோடிக்கும் மேலாக தொழிலதிபரான விஜய் மல்லையா கடன் வாங்கி கடனை திருப்பி தராமல் தப்பிச் சென்று லண்டனில் வசித்து வரும் நிலையில் இந்திய அரசு அவரை நாடு கடத்த முயற்சி. வங்கிக் கடன் மோசடி விவகாரத்தில் விஜய் மல்லையா திவாலானவர் என்ற உத்தரவை உறுதி செய்தது லண்டன் உயர்நீதிமன்றம். நடிகர் அஜித் குமாரை கடவுள் ஆசீர்வதிக்கட்டும். கோவை செல்வதற்காக சென்னை விமான நிலையம் சென்றபோது அஜித்தின் குட் பேட் அக்லி திரைப்படத்திற்கு வாழ்த்து தெரிவித்த நடிகர் ரஜினிகாந்த். இரண்டாயிரத்து 28 ஒலிம்பிக்கில் 128 ஆண்டுகளுக்கு பிறகு கிரிக்கெட்டும் சேர்க்கப்பட்டுள்ள நிலையில் தொடரில் 6 அணிகள் பங்கேற்கும் என அறிவிப்பு. சென்னையில் தங்கம் விலை சவரனுக்கு ரூபாய் 1,200 உயர்வு. ஒரு சவரன் தங்கம் ரூபாய் 68,480க்கும் 1 கிராம் 8,560க்கும் விற்பனை. நேற்று ஒரே நாளில் தங்கம் விலை சவரனுக்கு ரூபாய் 1,480 உயர்ந்த நிலையில் இன்று 1,200 ரூபாய் உயர்ந்து ரூபாய் 68,480க்கு விற்பனை.